நீட் தேர்வு விவகாரத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய கல்வி திறனை பயன்படுத்தி தான் மருத்துவராக வேண்டும் என்கிற லட்சிய கனவோடு தேர்வு எழுதினார்கள். ஆனால் அந்த தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும், இல்லையேல் அவரை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பல நாட்களாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்கும் செவிமடுக்காத மத்திய அரசு இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொறுமை இழந்து இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இது பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு மாநிலங்களிலும் இன்றைக்கு எதிரொலித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த விவகாரத்தில் அமைதியை மௌனத்தை கலைத்து அந்த மத்திய அமைச்சரை தர்மேந்திர பிரதான் அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்தால்தான் இந்த மாணவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இனியும் தாமதிக்க வேண்டாம். மாணவர்கள் நிராயுதபாணியாக கைகளிலே கல்வி என்கிற ஆயுதத்தை மட்டுமே தாங்கி அறவழியிலே ஜனநாயகம் வழங்கியிருக்கிற உரிமையிலே அவர்கள் அந்த டெல்லியிலே போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கைகளிலே லத்தியை ஏந்தி புத்தி ஏந்தி வந்திருக்கிற அந்த மாணவர்களின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது. நாட்டை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு படையை கொண்டு அப்பாவி மாணவர்களின் மீது மாணவிகளின் மீது தாக்குதல் நடத்துவதை எந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ளாது. எவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த வகையிலே இதை எங்களுடைய தென்னாடு முன்னேற்ற கழகம் கடுமையாக கண்டிக்கிறது. அத்தோடு அந்த டெல்லியிலே மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நீட் தேர்வை எதிர்த்து நடைபெறுகிற அறவழி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நமது தமிழகத்திலே கூட பல்வேறு இடங்களிலே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று கூட மதுரையிலே மாணவர்கள் நடத்திய ஜனநாயக ரீதியான போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஒருவர் மிகவும் அருவருக்கத்தக்க வகையிலே கண்ணிய குறைவாக அநாகரிகமாக நடந்து கொண்டதை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக உலகமே பார்த்து கொண்டிருந்தது. அதை கண்டித்து அவர் மீது இந்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த நீட் தேர்வை அனிதா மரணத்தை காரணம் காட்டித்தான் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். மாற்றத்தை தருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த நீட் தேர்வு விவகாரத்திலே போராடுகிற மாணவர்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே அவர்கள் மீது கடுமையான லத்தி சார்ஜ் செய்கின்ற அந்த அராஜக போக்கை காவல்துறை கைவிட வேண்டும். அவ்வாறு நடத்துகின்ற காவல்துறை அதிகாரிகள் மீது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய தென்னாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.